வந்தவாசியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆய்வினை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நகரமன்ற தலைவர் ஜலால் தலைமையில் நடைபெற்றது. நகரமன்ற துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தனர். நகராட்சி ஆணையர் சோனியா அனைவரையும் வரவேற்றார். 2வது நாளாக நடைபெற்று வரும் இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆய்வு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் முகாமை ஆய்வு செய்த பின் பேசிய போது, தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் சீரிய திட்டம், இது தமிழ்நாட்டில் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்ற இலக்கை நிர்ணயித்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று வரை 36 முகாம்கள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக இப்போது வந்தவாசியில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் 13 துறைகள் மூலமாக 43 சேவைகள் வழங்கப்படும். இந்த முகாம்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் சரியான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். அதிகாரிகள் அணுகுமுறை பாராட்டத்தக்கதாக உள்ளது. தொடர்ந்து இந்த அணுகுமுறையுடன் அதிகாரிகள் நடக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதியான சட்டமன்ற உறுப்பினர் இந்த மேடையில் வைத்த கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படும் என்று பேசினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் பயனாளிகளுக்கு வண்டல் மண் ஆணை, முதல் பட்டதாரி சான்று, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, சொத்துவரி பெயர் மாற்றமாணை, மின்சாரத்துறையில் நுகர்வோர் பெயர் மாற்ற ஆணை ஆகியவற்றை வழங்கினர். இந்த முகாமில் நகர திமுக செயலாளர் தயாளன், கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி, வட்டார கல்வி அலுவலர்கள் செந்தமிழ், தரணி, ஒன்றிய திமுக செயலாளர்கள் ராதா, இளங்கோவன் பெருமாள், சுந்தரேசன், மாவட்ட பிரதிநிதிகள் குடியரசு, சிபி பாபு, அன்சாரி, நகரமன்ற உறுப்பினர் கிஷோர் குமார், நாகூர் மீரான், அன்பரசு, நூர் முகம்மது, மகேந்திரன், மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் அமானுல்லா, துணை அமைப்பாளர் ஆரிப், கிராம நிர்வாக அலுவலர்கள் சுரேஷ் நமச்சிவாயம், மணிவண்ணன், அர்ஜுனன், மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் பஞ்சமூர்த்தி, நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஏழுமலை, அலுவலக உதவியாளர் குப்பன் மற்றும் 4, 5, 6 வார்டுகளின் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம் நன்றி கூறினார்.